World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய நிர்வாகிகள் எல்லாருமே மிக சிறப்பான வகுப்புகளை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம போர்டு யூஸ் பண்ணாமல் வாழ்வியல் பரிகாரம் சம்மந்தமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் அடுத்து ஒரு 10 நிமிஷம் கொடுக்க போகிறேன். போன மாதம் நம்ம கிரக சேர்க்கைகளை அடிப்படையாக வைத்து வாழ்வியல் பரிகாரங்கள் எடுத்தோம். இந்த மாதம் நம்ம எந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, பாவங்களை அடிப்படையாக வைத்து வாழ்வியல் பரிகாரம் எடுக்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்கும் என்ன வேணும்? வாழ்க்கையில் பணம் வேணும். பணத்தை கொடுக்கறக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். பணம் அப்படின்னாலே 2ஆம் பாவம்னு அர்த்தம். அந்த 2ஆம் பாவத்திற்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணால் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறத 2ஆம் அதிபதி அமர்ந்த வீடை வச்சு நம்ம பரிகாரம் எடுக்க போகிறோம். உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல எல்லாரும் போட்டுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எல்லாரும் போட்டுட்டு, நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஒரு கிரகமாக வருவார். இப்போ துலா லக்னமாக இருந்தால் 2ஆம் அதிபதி செவ்வாய், சிம்ம லக்னமாக இருந்தால் 2ஆம் அதிபதி புதன், மேஷ லக்னம்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி என்ன கிரகம்னு பாருங்கள், அவர் எந்த பாவத்தில் போய் அமர்ந்திருக்காருன்னு பாருங்கள். அதுக்கு தான் வாழ்வியல் பரிகாரம் எடுக்க போகிறோம். இதை செய்தால் வருமானம் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. நீங்கள் வேலைக்கு போகலாம், தொழில் பண்ணலாம், கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணலாம். எது பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். அது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பாவங்கிறனால அந்த பரிகாரத்தை சொல்கிறேன். ஸோ 2ஆம் அதிபதி நிச்சயமாக உங்களுக்கு 12 பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்தில் உட்காந்துருக்கும். கண்டிப்பாக உட்காந்துருக்குமா? இப்போ 2ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும்? வாழ்வியல் பரிகாரமா? லக்னம்னா தலை சார்ந்த விஷயம்னு அர்த்தம். லக்னம்னா தலை சார்ந்த விஷயம். அப்போ அடிக்கடி உங்களுடைய சீப்பு, நீங்கள் பயன்படுத்துகிற சீப்பை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி மாற்றினா வருமான ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் வருமான உயர்வு கிடைக்கும். இந்த பரிகாரத்தில் ஒரு லாஜிக் இருக்குது. என்ன லாஜிக்னா, யாருக்கெல்லாம் நல்லா வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. யாருக்கெல்லாம் நல்லா வருமானம் வந்துட்டுருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா வருமானம் போயிடும். நல்லா வந்துட்டு இருக்கிறத நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். யாருக்கு வருமான தடை, வருமான ரீதியான பிரச்சனை, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் உங்களுடைய சீப்பு, தலை சீவத்துக்கு பயன்படக்கூடிய சீப்பை மாற்ற வேண்டும். என்ன சார்? புரியல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் பரிகாரம் சொல்லியிருக்கேன். இனிமேல் தானே ஒவ்வொரு பாவத்துக்கு வரும். உங்கள் 2ஆம் அதிபதி எங்கே இருக்கு? 2ஆம் அதிபதி 12 பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கும். சரிங்களா? லக்னத்தில் இருந்தால் சீப்பை மாற்றணும். 2ஆம் பாவத்தில் இருந்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஒரு பாவத்தில் போய் உட்காருமா? வக்ரம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு யாருக்குமே பேசிக் அஸ்ட்ராலஜி தெரியல. அப்போ இதை சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த டாபிக் எடுக்கிறது வேஸ்ட்டு. சரியா? யாருக்குமே பேசிக் அஸ்ட்ராலஜி தெரியாதனால 2ஆம் அதிபதினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். 2ஆம் அதிபதி போய் ஒரு இடத்துல உட்காரணும். அப்படி உட்காந்தாதான் இந்த விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு சொல்ல முடியும். இல்லை நிறைய பேர் 4 பேருக்கு தெரியல. உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரியாதனால சொல்கிறீங்க. சரி, நான் வேறு டாபிக் எடுக்கிறேன். இல்லை சரி, நான் வேறு டாபிக் நடத்துகிறேன். உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நான் திங்கக்கிழமை தான் அடிப்படை ஜோதிடம் ஆரம்பிக்கிறேன். தெரியாதவங்க அந்த கிளாஸை ஜாயின் பண்ணிக்குவாங்க மண்டே அன்னைக்கு. ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் 2ஆம் அதிபதிங்கிறவர் ஒரு கிரகமாக வருவார்.
அவர் போய் ஒரு இடத்துல உட்காருவார். அப்போ 12 பாவத்துக்கு உட்காரதுக்கு சொன்னாதான் உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? நம்ம வேறு டாபிக் நடத்துவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு புரியாமல் ஒரு விஷயத்தை நடத்தி நீங்கள் அதை யூஸ்ஃபுல் இல்லாமல் நடத்துவீங்க. அதனால் வேறு டாபிக் நான் சொல்கிறேன், நடத்துவோம். ஓகே, ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா எல்லாருக்கும் புரியணும், அதுதான் போய் சேரணும். புரியாதவங்க மட்டும் புரிஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா அதில் யூஸே இல்லை. சரி, ஓகே, நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இப்போ மேடம் ஏஞ்சல் நம்பர் நடத்துகிறாங்களா, அதை சார்ந்தே ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாருமே காமனாக பயன்படுத்திக்கலாம். வருமானம் சார்ந்த விஷயத்துக்கே சொல்கிறேன். அதாவது ஏஞ்சல் நம்பரில் மேடம் சொல்கிற விஷயம் வேறு, நாம் சொல்கிற விஷயம் பாவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியது. இன்றைக்கி எல்லாமே ஃபுல்லாக நம்பர்லேயே பூச நட்சத்திரங்கள்லாம் அந்த இயக்கத்திலே இருக்கட்டும். இப்போ யாருக்காவது நல்ல வருமானம் வரணும்னா, நல்ல வருமானம் வருவதற்கு 2929 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தணும். 2929. ஏன் 2929 பயன்படுத்தணும் அப்படின்னா, இது பாவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் மெத்தட். 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய பாவம். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய பாவம். அப்போ யாரெல்லாம் 2929 ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ, 29ங்கிற அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தொடர் வருமானம் வரும். இது இயற்கையாகவே ஒரு சில மனிதர்களோட வாழ்க்கையில் இறங்கும். எப்படின்னா, 29ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, கார் நம்பர் 29ன்னு வச்சுருப்பாங்க, மொபைல் நம்பரில் 29ங்கிறது உள்ளே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது யாருக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நாம் ஆக்டிவேட் பண்ணோன்னா இந்த 2929 அப்படிங்கிற நம்பரை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும். அதிகமாக அந்த நம்பரை எழுதுங்க, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2929 அப்படிங்கிற நம்பரை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃபோனில் நீங்கள் அந்த நம்பரை ஒரு டைமிங் மாதிரி அலாரம் வச்சுக்கோங்க, அடிக்கடி பார்க்குற மாதிரி. சரிங்களா? இதை எத்தனை தடவை பண்ணணும்னா 108 டைம்ஸ், 108 தடவை. டவுட்ஸ் லாஸ்ட்டாக கேட்கலாம், ஃபஸ்ட் நான் சொல்கிற ஃப்ளோவில் அப்படி போங்க. ஓகே, இப்போ இது ஒரு ஃபார்முலா மாதிரி. எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அந்த விஷயத்துக்கு பக்கத்தில் 9ஆம் நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா அது பாக்கியமாக உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ வருமானம் வேணும்னா என்ன பண்ணணும்? 2929ன்னு சொல்கிறேன். குழந்தைங்கள்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்க, கரெக்டாக? குழந்தைங்க எல்லோரும் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த எக்ஸாமில் அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். எக்ஸாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக மாறணும்னா எக்ஸாமுங்கிற பாவம் 3ஆம் பாவம். அப்போ 3939 அவங்கள எழுத சொல்லணும். 3939 3939. அடுத்தது, யாருக்கெல்லாம் இங்கே சொந்த வீடு வாங்கணும், சொந்த கார் வாங்கணும் ஆசை இருக்குது, சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னா 4949 4949 இந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும். 4949 இது எல்லாம் 12 பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்போ 4949 ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதில் என்ன லாஜிக் இருக்குன்னா, 4னா வண்டி, வாகனம், வீடு. 9ஆம் பாவங்கிறது பாக்கியம். அப்போ யார் 49ங்கிற நம்பரை பயன்படுத்துகிறோமோ அவங்களுக்கு வீடு அமையும், சொந்தமாக வாகனம் அமையும். அடுத்தது, குலதெய்வ அனுகிரகம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும். இவங்க என்ன பண்ணணும்? நீங்களே எடுத்துடலாமே, 59 பயன்படுத்தணும். 5959. ஓகே, இப்போ அடுத்தது, யாரெல்லாம் உத்தியோகம் இல்லாமல் இருக்காங்களோ உத்தியோகம் சீக்கிரமாக கிடைக்கணும்னா 69 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தணும். 69. அதே சமயத்தில் இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது. கோர்ட் கேஸில் இருக்கிறவங்க 69 எழுதுனீங்கன்னா கேஸ் இன்னும் என்ன போகும், வளர்ந்துக்கிட்டே போகும்.
கடன் பிரச்சனை இருக்கிறவங்க 69 எழுதுனா கடன் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா 9ஆம் பாவங்கிறது எனது பாக்கியம், அந்த விஷயத்தில் பாக்கியத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை மாற்ற வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், 6ஆம் பாவம் சம்மந்த கோர்ட் கேஸ், கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை இந்த மாதிரி இருந்தீங்கன்னா 6ஆம் பாவத்துக்கு விரய பாவம் 5. அப்போ 65 நம்பர் எழுதணும். 6565. அப்போ எதிரி விரயமாயிருவாங்க, கடன் விரயமாகும், வழக்கு விரயமாகும். 6565. அடுத்தது விரைவில் திருமணம் நடக்கணும். 7ஆம் பாவம்னா திருமணம், 9ஆம் பாவங்க பாக்கியம். 7979 79. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க 7979. அடுத்தது 8ஆம் பாவம் சார்ந்த நல்ல விஷயங்கள். இப்போ இன்சூரன்ஸ் பணம் வரணும், பரம்பரை சொத்து வரணும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா 89ங்கிற நம்பரை பயன்படுத்தலாம். 8989. இதே 8ஆம் பாவத்தில் விபத்து இருக்குது, அறுவை சிகிச்சை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் 9 பயன்படுத்தும் போது அது இன்னும் அதிகமாக ட்ரிகர் ஆகும். அப்போ அதோட விரய பாவத்தை பயன்படுத்தணும். இப்போ அறுவை சிகிச்சை விபத்தெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா 87 பயன்படுத்தணும். அது வந்து விரயமாயிடும் உங்களுக்கு நடக்காமல். 87. அடுத்தது 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாவம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம்னு சொல்கிறோம். அப்போ இன்னும் அதிர்ஷ்டம் அந்த விஷயம் சார்ந்த விஷயத்தில் தடையெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா 9999. அதை வந்து டபுள் ஸ்ட்ரென்த்தாக வேலை செய்யும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து 10ஆம் பாவம்னா தொழில், சொந்த தொழில்னு சொல்கிறோம். 10க்கு பக்கத்தில் 9 போட்டுருங்க. 109 109 109 பயன்படுத்தினா தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். லாபம் சார்ந்த விஷயத்தில் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகணும்னா 119 நம்பரை பயன்படுத்தணும். 119. 11ஆம் பாவம்னா லாபம். 119 119 119 119. அடுத்தது சுப விரயம் அசுப விரயம் ரெண்டும் 12ஆம் பாவத்தில் வரும். 12ஆம் பாவத்தில் கூடிய நல்ல விஷயங்கள், வெளிநாடு போகணும், சுப விரயம் ஆகணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா 129 பயன்படுத்தணும். 129 129 129. இதே அதில் நிறையா பிரச்சனையான விஷயங்கள் இருக்குது. அசுப விரயம் இருக்குது, மருத்துவமனையில் போய் தங்கி சிகிச்சை எடுக்கிறது இருக்குது. இதிலேருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா அப்படி ரிவர்ஸாக யூஸ் பண்ணணும். 12 11 12 11 12 11 அதுக்கான விரய பாவத்தை இயக்கணும். அப்போ 12 பாவத்துக்கும் நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் விடிஆர் சிஸ்டத்தில் வரக்கூடிய கான்செப்ட், சரிங்களா? விடிஆர் சிஸ்டம்னா என்னது? வல்லரசு தினேஷ் ராஜா சிஸ்டம். ஒரு 1000 ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம். இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அந்த விஷயம் வேலை செய்யும். சரிங்களா? புவனோடைய கார் நம்பர் என்னது? 7998 7898. ஓகே. இப்போ 7898 என்ன நடக்கும்? பாவ ரீதியா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணால் பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். சரிங்களா? 7னா பார்ட்னர், 8னா பிரச்சனை. இது வந்து பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய நம்பர் கான்செப்ட். சரிங்களா? 12 பாவங்களுக்கும்
இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ நீ நெக்ஸ்ட் டைம்லேருந்து பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க 2 பேருக்கும் சேர்த்து புரிகிற மாதிரி தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பேசிக் அஸ்ட்ராலஜி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பரிகாரங்கள் சொல்லும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். சொல்லுங்கள். 76 பாவ ரீதியாக பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். 76 இல்லைன்னா சிறுநீரகத்தில் ப்ராப்ளம் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு என்னைக்காவது? கிட்னியில் ஸ்டோன் அந்த மாதிரி திருமண வாழ்க்கை ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. டிவோர்ஸ் ஆயிடுச்சா? 7-6னா டிவோர்ஸ் தான். அந்த பாவம் அப்படியே இயங்கும். ஓகே, தேங்க்யூ. வாழ்நாள் ஃபுல்லாக கடன் கட்டிகிட்டே இருக்கணும். உங்கள் ஃபேமிலியில் கடன் இருக்கும், இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பீங்க 6-8 வந்தாலே. ஸோ இந்த மாதிரி பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கிற விஷயங்கள் வேலை செய்யும். என்னுடைய கார் நம்பர் வந்து 29 ஸ்டார்ட் ஆகும். அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் தான் தொடர் வருமானம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய விஷயம். அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், சிறப்பாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தருணத்தில் பாவங்களை அடிப்படையாக வைத்து எப்படி எண்களை பலமாக பயன்படுத்துவது அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் பிரபஞ்ச குழு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.